مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد رسوله الأمين وعلى آله وأصحابه الفائزين بنهجه القويم. أما بعد، اللهم صل وسلم وبارك على حبيبك سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق والناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم، وصلى الله عليه وعلى آله حق قدره ومقداره العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதிலும், அன்னாரின் அருமை தோழர்கள் அன்பு சஹாபாக்கள் பெயரிலும், தாபிஈங்கள் தபஅ தாபிஈங்கள் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்று பரிசுத்த மார்க்கத்திற்காக வேண்டி அயராது உழைத்த நல்லடியார்கள் எல்லோரின் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்தையும் அருளையும் அரவணைப்பையும் பெற்று யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்கள்தான் ஈருலகத்திலும் வெற்றியாளர்களாக கருதப்படுவார்கள். அல்லாஹுவினுடைய அன்புக்கு பாத்திரமான அல்லது அல்லாஹுவினுடைய அருளுக்கு ஏற்றாற்போல் நடைமுறைகளும் நமது வாழ்க்கைகளும் இந்த உலகத்தில் அமைக்கப்பட்டால்தான் அல்லாஹுவினுடைய அன்பும் கிருபையும் நாளை மறுமையில் எமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹுவினுடைய கட்டளைகள், அல்லாஹுவினுடைய விளக்கல்கள், இவைகளையெல்லாம் கவனிக்காமல் நாம் விரும்பிய அமைப்பில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் இந்த உலகத்திலே பல துன்பங்களை துயரங்களை அனுபவித்து நாளை மறுமையில் நரகத்தின் எரிகொள்ளிகளாக நாம் மாற்றப்பட வேண்டிய அவல நிலைக்கு செல்லப்படுவோம். ஒரு சமுதாயத்தில் இஸ்லாத்தினுடைய நடைமுறை, இஸ்லாம் மார்க்கம் கற்றுக் கொடுத்த சட்டதிட்டங்கள், வாழ்க்கை வழிமுறைகள் எப்போது களையெடுக்கப்படும் என்பதை, ஒரு சமுதாயத்தில் இஸ்லாத்தினுடைய நடைமுறை எப்போது இல்லாமல் ஆகும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு படித்துத் தருகிற போது சொன்னார்கள், இதா அல்லமத் உம்மத்தி அத்துன்யா, என்னுடைய சமுதாயம் உலகத்தை பெரிதாக கருதினால், உலகத்தினுடைய இன்பங்களை, உலக வாழ்க்கையை மகத்தான ஒரு விடயமாக அவர்கள் எண்ணினால், உள்ளத்திலே உலகத்தை பற்றிய எண்ணத்தை அவர்கள் ஆழமாக பதித்தால், முஸிஅத் மின்ஹா ஹைபத்துல் இஸ்லாம், அந்த சமுதாயத்தில் இருந்து இஸ்லாம் மார்க்கத்தை குறித்த பயம், கண்ணியம், மகத்துவம் எல்லாமே களையெடுக்கப்பட்டுவிடும். இஸ்லாத்தினுடைய நடைமுறைகள் அவர்களில் காண முடியாமல் போய்விடும். இஸ்லாத்தை குறித்தோ இஸ்லாம் மார்க்கத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய பல சட்டதிட்டங்கள் இருக்கின்றன, அவைகளை நாம் எடுத்து நடக்காமல் இருக்கிறோம் என்கிற சிந்தனைகளோ அவர்களுடைய உள்ளத்தில் தோன்ற
மாட்டாது. நாம் முஸ்லிமாக இருக்கிறோம் என்கிற உணர்வு கூட இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ துவங்கி விடுவார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்லாம், முஸ்லிம் என்கிற இரண்டும் பெயரளவில் மாத்திரம் இல்லாமல் நமது நடைமுறைகளில் பிரதிபலிக்க வேண்டுமாக இருந்தால், நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்கிற உணர்வு நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் பிரதிபலிக்க வேண்டும். நமது எண்ணத்தில் ஆழமாக நான் ஒரு முஸ்லிம் என்கிற உணர்வு எப்போது பதிக்கப்படுகிறதோ அப்போதுதான் நான் உண்மையான முஸ்லிமாக வாழ வேண்டும் என்கிற சிந்தனை நமது செயலிலே வெளிப்படையாக தோன்றும். அன்புக்குரிய சகோதரர்களே, உலகம், இந்த உலகத்திலே சிக்குண்டு தவித்து அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள் ஆளானவர்களுடைய எண்ணிக்கை ஒன்றல்ல, இரண்டல்ல, பல சமுதாயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுவார்கள். அல்லாஹ்வினுடைய சாபத்துக்கு ஆளான சமுதாயங்கள் இந்த உலகத்திலே பல சமுதாயங்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யார் அப்படி அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் என்பதை நமக்கு நீண்ட பட்டியல் தொடரிலே பட்டியலிட்டு காட்டுவார்கள். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وَإِذَا تَرَكَتِ الْأَمْرَ بِالْمَعْرُوفِ وَالنَّهْيَ عَنِ الْمُنكَرِ, அந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய உலமாக்கள் நன்மையை கொண்டு மக்களுக்கு எட்டி வைத்து தீமையை மக்களில் இருந்து தடுப்பதற்கு முயற்சி செய்யாவிட்டால், உலமாக்கள் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தின் வளர்ச்சியை குறித்தோ இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளை அவர்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு நாம் எப்படி முயற்சிக்க வேண்டும் என்பதை குறித்தோ சிந்திக்காமல் உலமாக்கள் பொதுபோக்குத்தனமாக இருந்தால், பரக்கத்துல் வஹி, அல்லாஹ்வினுடைய வஹி எனும் இறைச்செய்தியினுடைய பரக்கத் அந்த உம்மத்தில் இல்லாமல் போய்விடும், தடுக்கப்பட்டுவிடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்ல விடயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மக்கள் மன்றத்திலே அரங்கேற்றி மக்கள் மன்றத்திலே அப்படியான நல்ல நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு உலமாக்கள் சமூகம் முயற்சிக்க வேண்டும். ஹராமான விடயங்கள் யார் செய்தாலும் எப்போது செய்தாலும் எங்கு செய்தாலும் அதை தடுப்பதற்கு உலமாக்கள் சமூகம் தயாராக வேண்டும். இந்த நிலை எந்த உம்மத்தில் இல்லாமல் இருக்கிறதோ, எந்த உம்மத்தில் அடியோடு அழிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகிறதோ, அந்த உம்மத்தில் குர்ஆன் என்கிற அல்லாஹ்வினுடைய இறைச்செய்தியினுடைய பரக்கத்து அந்த உம்மத்தில் இல்லாமல் போய்விடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக, وَإِذَا تَسَابَّتْ உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் அன்பை, பாசத்தை, பரிவை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் திட்டிக் கொண்டு ஏசிக்கொண்டு தகாத கெட்ட வார்த்தைகளினால் வசைபாடிக்கொண்டு இருப்பார்களாக இருந்தால், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்கின்ற பேரொருள் அந்த உம்மத்தில் இருந்து விளக்கப்பட்டுவிடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கெட்ட வார்த்தைகள், பரஸ்பரம் அன்பை தங்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக கோபத்தையும் சாபத்தையும் கெட்ட வார்த்தைகளையும் பேசிக்கொள்ளக்கூடிய சமுதாயம், அந்த சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய கிருபை இல்லாமல் போய்விடும், களையெடுக்கப்பட்டுவிடும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நமது சகோதரத்துவம் எந்த அளவுக்கு அந்நியமாக, எந்த அளவுக்கு பின்னி பிணைந்து காணப்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற போது, ஒரு நாளில் காலை பொழுதில் 2 பேர்கள் சிரித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பார்கள். அதே 2 சகோதரர்கள் ஓரிரு மணித்தியாரங்களுக்கு பின்னால் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தகாத கெட்ட வார்த்தைகளினால் வசைபாடிக்கொண்டு, ஜென்மத்திற்கும் நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று சாபமிட்டு பிரியக்கூடிய நிலை நமது சமூகத்திலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது.
இப்படியான நடைமுறைகள் சகோதரத்துவத்தினுடைய முக்கியத்துவம் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய சகோதரத்துவங்களுக்கு மத்தியில் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய பரஸ்பரம் அன்புகள் பாசங்கள் எப்போது காண்பிக்கப்படவில்லையோ அந்த சமுதாயத்தில் இருந்த அல்லாஹ்வினுடைய அருள் அல்லாஹ்வினுடைய நியமத்துகள் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் மறைக்கப்படுகின்றன என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நற்பாக்கியங்களை பெற்று வாழ்வதற்கு என்ன வழி, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்ததை போல அல்லாஹ்வினுடைய சாபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்கு என்னென்ன விடயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய ரசூலின் சாபத்துக்குள் நாம் அகப்படாமல் இருப்பதாக இருந்தால் எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற பாடங்களை வாழ்க்கை திட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகுத்து தந்தார்கள். உலகத்தில் சபிக்கப்பட்டோர்கள் எண்ணிக்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக எண்ணி சொல்கிற போது 50க்கும் மேற்பட்டவர்களுடைய தகவல்களை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. 50க்கும் மேற்பட்ட பண்புகள், 50க்கும் மேற்பட்ட தீய குணங்கள், கெட்ட கலாச்சாரங்கள் யாரிடத்தில் காணப்படுகின்றதோ அவர்கள் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள், நாயகத்தினுடைய சாபத்துக்குள் ஆளாக்கப்பட்டவர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியலிட்டு நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த சாபமிடப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, சாபமிடப்பட்டவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் ஆய்வு செய்கிற போது நமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த நடைமுறைகளையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு சமுதாயத்தில் பிரிக்க முடியாமல் ஒரு சமுதாயம் எந்த நடைமுறையில் எந்த கலாச்சாரத்தின் நாகரீகத்தில் அநாகரீகமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படியான நடைமுறைகளையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள் ஆன செயல்கள், அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள் படுத்தப்பட்ட நபர்கள் என இரண்டாக பிரித்துச் சொல்கிறார்கள். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள் அகப்பட்டவர்களுடைய வரிசையில் எண்ணிச் சொல்கிற போது இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முஸ்தௌஷிமாத், தங்களுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக வேண்டி பச்சை குத்தக்கூடிய பெண்களை ஆண்களை அல்லாஹ் சபித்து விட்டான். வல் முத்தனஸ்ஸிமாத்தி, தங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை அழகுக்காக வேண்டி யார் நீக்குகிறார்களோ அப்படியான பெண்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான். வல் முத்தஃபல்லிஜாத்தில் ஹுஸ்ன், பற்களை அழகுக்காக வேண்டி தீட்டி அழகுபடுத்தக்கூடிய பெண்களையும் அல் முகய்யிராத் ஹல்கல்லாஹ், மேக்கப் எனும் பெயரிலே தன்னுடைய அடிப்படை உருவத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்கிற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னபோது பனூ அஸத் கோத்திரத்தில் இருந்து உம்மு யஅகூப் என்கிற பெண்மணி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, இப்னு மஸ்ஊத், நீங்கள் இப்படி சபிக்கப்பட்டவர்களை பற்றி சொன்னதாக ஒரு தகவல் எனக்கு கிடைத்திருக்கிறது. பச்சை குத்தக்கூடியவர்கள், தங்களுடைய ரோமங்களை, முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கக்கூடியவர்கள், பற்களை அழகுக்காக வேண்டி தீட்டி அழகுபடுத்தக்கூடியவர்கள், தங்களுடைய உடல் உறுப்புகளை அலங்கரித்து தங்களுடைய அடிப்படை இயற்கை தோற்றத்தை மாற்றக்கூடிய விதத்தில் அழகுபடுத்தக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள்
சொன்னதாக எனக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது, அது உண்மைதானா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், அது உண்மைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சபிக்கப்பட்டு சொன்னவர்களை நான் சபித்துச் சொல்வதில் எனக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் கிடையாது. அப்படி சொல்வதற்கு நான் தயங்கவும் மாட்டேன் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரத்திச் சொன்னார்கள். அப்போது உம்மு யஅக்கூப் என்கிற பெண்மணி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறாள், இப்னு மஸ்ஊத், நீங்கள் சொன்ன இந்த தகவல் யாரை அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் பட்டியலிட்டு சொன்னீர்களோ அப்படியான தகவல்கள், அப்படியான செய்திகளை குர்ஆனிலே பார்க்க முடியவில்லையே, அப்படியான தகவல்கள் குர்ஆனில் இல்லையே, குர்ஆனில் இல்லாத ஒரு செய்தியை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என உம்மு யஅக்கூப் என்கிற பெண்மணி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார். இன்று நம்மவர்கள் நமது சமுதாயத்தில் ஒரு சிலர்கள் கேட்பதை போல குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத தகவலை எப்படி நீங்கள் சொல்வீர்கள் என்று நமக்கு மத்தியில் பரவலாக சாதாரணமாக 5ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய குழந்தை கூட கேட்கக்கூடிய இந்த கேள்வியை அன்று ஹதீஸ் மாத்திரம் இருந்த, ஹதீஸ்கள் மாத்திரம் சட்டமாக மேற்கொள்ளப்பட்ட அந்த காலத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்த 1ஆம் நூற்றாண்டிலே உம்மு யஅக்கூப் என்கிற பெண்மணி கேட்கக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் குர்ஆனில் இல்லையே, குர்ஆனில் பச்சை குத்தக்கூடியவர்கள் அல்லது பற்களை தீட்டக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளின் அழகுகளை கோணங்களை மாற்றி அழகுபடுத்தி மேக்கப் செய்யக்கூடியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என குர்ஆனில் எங்கேயாவது காண்பிக்க முடியுமா என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து உம்மு யஅக்கூப் என்கிற பெண்மணி ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், குர்ஆனை நீ ஓதியிருக்கிறாயா, படித்திருக்கிறாயா? ஆம், குர்ஆனை நான் ஓதியிருக்கிறேன், குர்ஆனை படித்திருக்கிறேன், அரபி மொழியின் தாய்மொழி, குர்ஆனை நன்றாக ஓதி படித்த ஒரு பெண்தான் நான் என்று அந்த பெண்மணி பதில் சொல்கிறார். அப்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், அமா கரத்தி வமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுது வமா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. இந்த வசனத்தை குர்ஆனில் நீங்கள் ஓதவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ, எதை சொன்னார்களோ, எதை அங்கீகரித்தார்களோ அதை நீங்கள் எடுத்து நடங்கள், எதை தடுத்தார்களோ அதை விலகையும் விலக்கையும் நடந்து கொள்ளுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய வசனம் குர்ஆனில் தானே இருக்கிறது. இதை நீங்கள் ஓதவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கப்பட்ட நடைமுறைகளில் இவைகளும் இருக்கின்றன என்ற செய்தியை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்கள். குர்ஆன் அரபி மொழியில் தான் இறங்கியது. உம்மு யஅக்கூப் என்கிற பெண்மணி அரபி மொழியை நல்ல முறையில் படித்தவள் மாத்திரமல்ல, தாய்மொழியாக அரபி மொழியை பேசக்கூடியவள். அப்படி இருந்தும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நுணுக்கத்தை விளங்காமல் குர்ஆனிலே நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் இருக்கின்றதா என்று எப்படி அந்த பெண் கேட்டாலோ அதை போன்றுதான் இன்று ஒரு சிலர்கள் மதுஹபுகளுடைய இமாம்கள் தொகுத்த அல் குர்ஆனும் சுன்னாவில் இருந்து வடித்து எடுத்து நமக்கு தந்திருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், அந்த சட்டதிட்டங்கள் எப்படி, எங்கிருந்து, எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்கிற நுணுக்கங்களை அறியாமல் மதுஹபுகள் மார்க்கங்களுக்கு முரணானவைகள், மதுஹபுகள் மார்க்கத்தை தகர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டவைகள், மதுஹபுகள் மறுமையை எங்களுக்கு பாராட்டக்கூடிய சட்டங்கள் என மதுஹபுகளை குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இன்றைய சமுதாயம் எதிர்கொண்டிருக்கிறது. மதுஹபுகள் என்பது இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அல் குர்ஆனும் அல் ஹதீஸ் என்கிற அடிப்படை மூலாதாரங்களில் சொல்லப்பட்ட சட்டங்களை எங்களுக்கு பாதுகாத்து தெளிவான மொழியிலே நாம் விளங்குகின்ற அமைப்பிலே எழுதி தந்திருக்கின்றன. அல் குர்ஆனை எப்படி சஹாபாக்கள் எழுத்து வடிவத்தில் பாதுகாத்து
பாதுகாத்தார்களோ அதே போலவே மதுஹபுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட சட்டங்களை எழுத்து வடிவத்தில் பாதுகாப்பதற்கு மிக அறம்பணி செய்திருக்கின்றன. மதுஹபுகள் இல்லை என்றால் அல் குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் சொல்லப்பட்ட நியமங்கள், சட்டங்கள், சட்ட நுணுக்கங்களை அறியாதவர்களின் எண்ணிக்கை இன்று லட்சங்களை தாண்டி இருக்கும். மதுஹபுகள் இல்லை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை ஏன், எதற்காக, எந்த சூழலில், யாருக்காக வேண்டி சொன்னார்கள் என்கிற சந்தர்ப்பங்களை அறியாமல் போயிருப்போம். எனவே குர்ஆனை பாதுகாப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அயராது உழைத்து அறம்பணி செய்தார்கள். அதே போலவே மதுஹபுகளுடைய இமாம்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட சட்டங்களை பாதுகாப்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை கழித்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பச்சை குத்தக்கூடிய பெண்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளில் மாற்றத்தை கொண்டு வருகின்ற அமைப்பில் மேக்கப்புகளை செய்து தங்களுடைய உடல்கள் உறுப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கக்கூடிய பெண்கள் அல்லாஹுவினால் சபிக்கப்பட்டவர்கள். நமது மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. நமது குடும்பத்தில் ஒரு உறவினருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. திருமணத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன்னால் நமது குடும்பத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை நமது குடும்பத்தின் உறவினர்கள் மேக்கப் சென்டருக்கு அழைத்து சென்று முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றி, முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கி, உடல் அமைப்புகளில் மாற்றம் கொண்டு வருகிற விதத்திலே பல மேக்கப்புகளையும் மாற்றங்களையும் செய்யக்கூடிய கலாச்சாரம் இன்று மல்கி காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பெண்ணுக்கு அவளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ரோமங்களை அகற்றுவதற்கு எந்த அனுமதியும் மார்க்கத்தில் கிடையாது. ஆனால் ஆண்களை போல ஒரு பெண்ணுக்கு ரோம சுரப்பிகள் அதிகரித்து அதன் வழியாக மீசையும் தாடியும் உழைக்கின்றது என்றால் அதை அகற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்று இமாம்கள் இந்த ஹதீஸில் இருந்து சட்டத்தை எங்களுக்கு சுட்டிக்காட்டுவார்கள். எனவே இன்றைய நமது பெண்கள் சமுதாயம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் திருமணத்துக்கு முன்னதாக தங்களுடைய உடல் உறுப்புகளை அலங்கரித்து சிங்காரித்து தனது கணவனுக்கும் அங்கே வரக்கூடிய பார்வையாளர்களுக்கும் அழகிய பெண், அழகுராணி என்கிற அமைப்பிலே காண்பிப்பதற்காக வேண்டி என்னென்ன ஹராமான செயல்களை செய்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சுன்னத்தான திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை ஆயிரம் ஹராம்களை நாம் அரங்கேற்றுகிறோம். இதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? இந்த நடைமுறைகள் ஹராமானது தடுக்கப்பட்டது என்பதை நாம் தெரியாமல் இருக்கிறோமா? இல்லை. எல்லோருக்கும் நல்ல முறையில் தெரிந்த மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்கள். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு அன்சாரி பெண்மணி ஜவ்வஜத் இப்னதஹா அவளுடைய மகளை நிச்சயித்து திருமணம் செய்து முடிப்பதற்காக வேண்டி ஒப்பந்தம் செய்கிறார். தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக அந்த பெண்மணி தன்னுடைய மகளின் குறையை காண்பிக்காமல் மறைப்பதற்காக வேண்டி ஒரு செயலை செய்கிறார். இந்த பெண்ணின் குறை என்ன? இவளுடைய தலைமுடி குறைவாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய தலைமுடி அடர்ந்து காணப்படாமல் மிக குறைவாகவே தலையில் முடிகள் இருக்கின்றன. அதிலும் இந்த பெண்ணுடைய முன்னற்றியில் முடிகளே இல்லாமல் விழுந்து விட்டன. இது அசிங்கமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு அருவருப்பாக இருக்குமே என்பதற்காக இந்த பெண்ணினுடைய தலையில் இன்னும் சில பொய்யான தலைமுடிகளை சேர்த்து நீளமான அடர்த்தியான தலைமுடியை கொண்டவரை போல தனது மகளை அலங்கரித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை காண்பிக்கிறார். இந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகின்றனர். இந்த பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு செல்லப்படுகிறது.
அங்கே ஆயிஷா நாயகி அவர்களும் இருக்கிறார்கள். அப்போது இந்த பெண் இப்படி பொய்யான முடியை தன்னுடைய தலைமுடியோடு சேர்த்து வைத்திருக்கிறாள் என்கிற செய்தி சொல்லப்பட்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு கத் முஇனல் மூசிலாத், பொய்யான முடியை தன்னுடைய தலைமுடியோடு சேர்த்து அலங்கரித்த பெண் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு சொல்கிறார்கள். இன்று நமது சாதாரணமாக நமது பெண்களில் காணப்படக்கூடிய ஒரு நடைமுறை, வெளியிலே ஏதாவது ஒரு உறவினருடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் பெண்கள் தனது முடி அடர்த்தியாக இல்லாமல் இருந்தால் பொய் முடிகளை சேர்த்து அலங்கரித்துக் கொண்டு தங்களுடைய முடிகளை அடர்த்தியான முடிகளை போன்று காண்பித்துக் கொண்டு வெளியில் இறங்கக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். திருமணம் ஆகக்கூடிய பெண்களுடைய முடிகளை மேக்கப் எனும் பெயரில் பல ஆயிரங்களை அந்த பெண்ணை அலங்கரிக்கக்கூடிய மேக்கப் செய்யக்கூடிய பெண்ணுக்கு கூலியாக கொடுத்து அழைத்து வந்து தனது மகளை அல்லது தனது உறவுகளில் இருக்கக்கூடிய பெண்களை அலங்கரிக்கக்கூடிய கலாச்சாரம் இன்று நமது சமுதாயத்திலே அதிகமாக காணப்படுகின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவர்கள். அல்லாஹ்வுடைய சாபம் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. அல்லாஹ்வுடைய சாபம் இந்த உலகத்திலே யாருக்கு கிடைக்கிறதோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளாக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய ஈருலக வாழ்க்கையும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பேரழிவிலும் தான் செல்லும் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் சபிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் சொன்னார்கள். இந்த ஹதீஸையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆகிலு ரிபா வ மூகிலுஹு, வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டியை கொடுத்தவன், வட்டி வாங்கியவன், வட்டிக்காக வேண்டி துணை போனவன் எல்லோரும் அல்லாஹுவினால் சாபமிடப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள் ஆனவர்கள். இதை ஏன் இந்த இடத்தில் சொல்கிறேன் என்றால், வட்டி என்பது ஹராம் என்பது நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய விடயம். எத்தனை மிம்பர் மேடைகளிலும் வட்டிகள் ஹராம், வட்டி என்பது மிக சாபக்கேடான ஒரு விடயம், பாவச்செயல், மாபாதகச் செயல் என்று பேசப்பட்டாலும் வட்டி கொடுக்கக்கூடியவர்கள் குட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் தெரிந்திருக்கக்கூடிய விடயம். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியையும் நல்ல புத்தியையும் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று ஒரு சில தாய்மார்கள், நமது குடும்பத்திலும் அப்படியான பெண்கள் இருக்கிறார், நாம் செய்யக்கூடிய இந்த செயல் வட்டி என்கிற ஹராமான மாபாதக பாவச்செயல் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார், நமது உறவினராக இருக்கிறார். உம்மா, நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால், நான் லோன் காசு கட்டப் போகிறேன் என்று அந்த தாய் பதில் சொல்கிறார். உம்மா, எங்கே போகிறீர்கள் என்று கேட்டால், என்னுடைய மகனுக்கு லோன் வாங்கி கொடுப்பதற்கு நான் சைன் பண்ண போகிறேன் என்று அந்த தாய் சொல்கிறார். என்ன லோன்? இன்று சுனாமிக்கு பிறகு பல நிறுவனங்கள் கடன்களை ஏழை எளியவர்களுக்கு அள்ளி வழங்குகிறார்கள். ஆனால் அத்தனை நிறுவனங்களும் வட்டிக்குத்தான் அந்த காசை கொடுக்கிறார்கள் என்பதை நமது தாய்மார்களில் ஒரு சிலர்கள் அறிந்திருக்கிறார்கள், அறியாமலும் இருக்கிறார்கள். நமது சொந்த தாய்மார்கள், நமது சொந்த குடும்பத்தின் உறவினர்கள், சகோதரிகள், உற்றார்கள் எத்தனை பேர்கள் இப்படி நிறுவனங்களில் லோன் எடுத்து கிழமைக்கு கிழமை, வாரத்துக்கு வாரம் வட்டிக்கு காசு கட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள் ஆன ஒரு செயல். வட்டி பெருகி இந்த நமது குடும்ப வாழ்க்கையில், நமது குடும்பத்தின் உள்ளே தலைவிரித்தாடி தாண்டவமாடிக் கொண்டிருக்கிறது என்பது மனவேதனைக்குரிய விடயமாகும். இப்படியான குடும்பத்தில் எப்படி அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய அன்பு, அல்லாஹ்வினுடைய பாசம் நமக்கு கிடைக்கும்? இப்படியான குடும்பத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்
இல்லாமல் எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான பெண்கள் இன்று அதிகமாக காணப்படுகிறார்கள். காரணம் கஷ்டம். தங்களுடைய கணவன்மார்கள் அல்லது தங்களுடைய குழந்தைகள் மக்கள்கள் சரியான முறையில் உழைத்து சம்பாதித்து தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள், தங்களுடைய குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பார்கள். அதனால் ஏற்பட்ட விளைவு இன்று நமது உறவினர்கள் பெண்கள் வட்டிக்கு காசு வாங்குவதற்காக வேண்டி இறங்கிவிட்டார்கள். எனவே இந்த நடைமுறை நமது சமுதாயத்தில் இருந்து மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅனல்லாஹு மன் லஅன வாலிதா, யார் தன்னை பெற்றெடுத்த தந்தையை சபித்து பேசுகிறானோ, யார் தன்னை பெற்றெடுத்த தந்தையை அல்லது தாயை சபித்து சாபமிட்டு தகாத கெட்ட வார்த்தைகளினால் ஏசுகிறானோ பேசுகிறானோ அவனை அல்லாஹ் சபித்து விடுவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கிறார்கள். எங்களை பெற்ற பெற்றோர்களை சபித்து பேசக்கூடியவர்கள், சாபமிட்டு தகாத கெட்ட வார்த்தைகளினால் பேசக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிடுகிறார்கள். எங்களுடைய பெற்றோர்களை வெறும் பகிர்வதற்காவது தமாசுக்காவது நாம் கெட்ட வார்த்தைகளினாலோ அல்லது அவர்களை சாபமிட்டோ பேசிவிடக் கூடாது. அந்த நடைமுறை, அப்படியான வார்த்தை பிரயோகங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள் எங்களை ஆளாக்கிவிடும். தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலஅனல்லாஹ மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி யார் ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி யார் மிருகத்தை அறுத்து பலியிடுகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அகீகா என்கிற ஒரு வணக்கம் குழந்தை பிறந்து 7வது நாளன்று நாம் நிறைவேற்ற வேண்டும். 7வது நாளன்று நிறைவேற்றுவது மிக முக்கியமான சிறந்த ஒரு சுன்னத்தாகும். அகீகா ஒரு ஆடு, ஆணாக இருந்தால் 2 ஆடுகளை அறுத்து நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு பங்கீடு செய்து கொடுப்போம். அகீகா யாருக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது? பிறந்த நமது குழந்தைக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது. அகீகா நமது பிறந்த குழந்தைக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது. நம்மை விட்டும் நமது தாய் மௌத்தாகிவிட்டால் எங்களுடைய தாய்க்காக வேண்டி பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் ஒரு மாட்டை அறுத்து தர்மம் செய்கிறோம், சதகா தர்மம் செய்கிறோம். யாருக்காக அறுக்கப்படுகிறது? எங்களுடைய தாய்க்காக அல்லது நம்மை விட்டும் பிரிந்த நமது உறவினருக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது. சாதாரணமாக நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 உதாரணங்களை எதற்காக வேண்டி சொன்னேன் என்றால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒரு பிராணியை அறுப்பது அல்லாஹ்வுடைய பாவத்துக்குள் ஆன ஒரு செயல் என்றால், அகீகா கொடுப்பதும் நம்மை விட்டும் பிரிந்து மௌத்தான நமது தாய்க்காக வேண்டி ஒரு பிராணியை அறுத்து தர்மம் செய்வதும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள் ஆன ஒரு செயல் என்றான இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுத்து ஒரு பிராணியை கொடுப்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளான ஒரு செயல். அகீகா கொடுக்கிறோம் யாருக்காக? எங்களுடைய குழந்தைக்காக வேண்டி. அல்லாஹ்வுக்காக வேண்டி அகீகா யாரும் கொடுப்பது கிடையாது. என்னுடைய குழந்தைக்காக வேண்டித்தான் நான் அகீகா கொடுக்கிறேன். இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விடயம். அப்படி என்றால் இந்த ஹதீஸை நாம் எப்படி புரிய வேண்டும் என்றால், இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹ் முஸ்லிமில் கொண்டு வருகிறார்கள். இந்த செய்திக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விரிவுரை எழுதுகிற போது சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி ஒரு மிருகத்தை அறுத்து பலியிடுவதை தவிர்த்தார்கள் என்றால், குறைஷி காவிர்கள் தாம்
சிலைகள் லாத் உஸ்ஸா போன்ற சிலைகளுக்காக மிருகங்களை அறுத்து பலியிடுவார்கள். மிருகங்களை அறுத்து பலியிடுகிற போது அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லி அறுக்க மாட்டார்கள். பிஸ்மில்லாஹி வல் உஸ்ஸா, லாத்தி உஸ்ஸா இது போன்ற சிலைகளுடைய பெயரை கொண்டு நான் அறுக்குகிறேன், அறுத்து பலியிடுகிறேன் என்று அறுப்பார்கள். இந்த செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அல்லாஹ் அல்லாத பெயர் நாமங்கள் கொண்டு அறுக்கப்படக்கூடிய மிருகங்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயரை கொண்டு அறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான் என்ற பொருளை இந்த ஹதீஸுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லுவார்கள். எனவே காவிர்கள் சிலைகளுடைய பெயரை சிலைகளுடைய பெயர் நாமங்களை உச்சரித்து பிராணிகளை அறுப்பார்கள். அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர்கள் மிருகங்களை அறுக்க மாட்டார்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாத பெயர்களை கொண்டு அறுக்கக்கூடிய நபர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். இந்த ஹதீஸை அடிப்படையாக கொண்டு இந்த ஹதீஸை தவறாக விளங்கிய ஒரு சாரார் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே பெருத்து வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் என ஃபத்வா கொடுத்து அவர்களுக்கு ஷிர்க் பட்டத்தை வழங்குகிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி அறுக்கப்படுகிறது என்று சொன்னாலே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக வேண்டி நீங்கள் என்னென்னவெல்லாம் செய்கிறீர்களே இதுவெல்லாம் ஷிர்க் என்று இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் பெரும்பாலான ஒரு சமுதாயத்தை முஷ்ரிக்குகள் என்று பலரும் என்று சொல்லிக்கொண்டு ஃபத்வா கொடுத்துக் கொண்டு இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. எனவே யாருக்காக வேண்டி அறுக்கப்பட்டாலும் அறுக்குகிற போது அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லப்படவில்லையா, அப்படி சொல்லாமல் அறுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்பதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், வலஅனல்லாஹு மன் ஆவா முஹ்திஸன், ஒருவன் குற்றவாளி அவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று நல்ல முறையில் தெரிந்தும் யார் அந்த குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அவரையும் அல்லாஹ் சபிப்பானாக. குற்றவாளி இவன் குற்றம் செய்திருக்கிறான் என்று தெரிந்தும் அவனை பாதுகாப்பு படையினர்கள் தேடுகிறார்கள் என்பதை புரிந்து தனது வீட்டில் அடைக்கலம் கொடுத்து அவனை காப்பாற்ற முயலக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. வலஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், அல்லாஹ் இன்னொரு மனிதனை சபிப்பானாக. யார் தெரியுமா? மன் கய்யர மனாரல் அர்த், தன்னுடைய வீட்டு காணி, தன்னுடைய வீட்டினுடைய வளவின் எல்லையை கள்ளத்தனமாக மாற்றி பக்கத்து வீட்டானுடைய அயல் வீட்டானுடைய வீட்டினுடைய காணி வளவினுடைய ஒரு சால் அளவாவது தன்னுடைய வளவின் அல்லது காணியின் உள்ளே யார் சேர்த்து அடையாளத்தை மாற்றுகிறானோ இவனையும் அல்லாஹ் சபிப்பானாக என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபமிட்டார்கள். காணி பிரச்சனை, வளவு பிரச்சனை, ஒரு சால் அளவு அயல் வீட்டானுடைய காணியில் பூமியில் இவன் அடையாளத்தை யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக இவன் அடையாளப்படுத்தி இது என்னுடைய பூமி, இது என்னுடைய காணி, இது என்னுடைய வளவு என்று இரத்த கரைகள் படுகிற விதத்திலே சண்டைகளும் சச்சரவுகளும் இன்று நமது சமுதாயத்தில் அதிகரித்து விட்டன. இப்படி யார் கள்ளத்தனமாக திருடி அயல் வீட்டாருடைய காணியில் ஒரு சால் அளவையாவது தன்னுடைய காணியில் சேர்த்து அடையாளப்படுத்துகிறானோ, மாற்றி அமைக்கிறானோ இவனை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடுகிறார்கள். அடுத்ததாக இன்னொரு சபிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய நரை முடியை கருத்த டை கொண்டு மாற்றி அமைக்கிறானோ, யார் தன்னுடைய நரை முடியை கருத்த டை கொண்டு மாற்றி அமைக்கிறானோ
சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவன் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். நஊது பில்லாஹ். எத்தனை சகோதரர்கள் தன்னுடைய நடைமுறையை மறைப்பதற்காக வேண்டி சலூன் கடைகளுக்கு வெட்கமில்லாமல் டைகளை கையில் எடுத்துக் கொண்டு சென்று எங்களுக்கு சவரம் செய்யக்கூடிய அல்லது சிகை அலங்காரம் செய்யக்கூடிய அந்த தொழிலாளியிடத்திலே டையை கொடுத்து யாரும் வருகிறார்களா என்று வெட்டி கள்ளத்தனமாக பார்த்து தங்களுடைய முடிகளுக்கு டையடித்து அழகுபடுத்தக்கூடிய எத்தனை நரைத்த தலைகள் இன்று நமது சமுதாயங்களுக்கு மத்தியிலே பள்ளிவாசல்களின் உள்ளிலே கருத்த முடிகளாக காட்சியளிக்கின்றன. சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை நரைத்த தலைகள். ஏன் சகோதரர்கள் இப்படியான எண்ணங்கள், இப்படியான கேவலமான கீழ்த்தரமான மார்க்கத்து தடுக்கப்பட்ட சாபப்படப்பட்ட ஹராமான செயலை நாம் ஏன் செய்ய வேண்டும்? உங்களுடைய நரைத்த தலைமுடியை கருத்தடை கொண்டு நீங்கள் மறைத்து விட்டால் மௌத்து உங்களுக்கு பிற்படுத்தப்படுமா? மௌத்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகி வருமா? என்ன தவறான எண்ணம். நரைமுடி நூறுல் இஸ்லாத்தினுடைய சுடர் என்பல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புப்படுத்தினார்கள். நரைமுடி நூறுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய சுடர், இஸ்லாத்தினுடைய தீபம். அப்படியல்லவா சிறப்பித்து சொன்னார்கள். இந்த நரைமுடியை மறைத்து என்னதான் லாபத்தை நாம் இந்த உலகத்தில் பார்த்தோம். நாளை மறுமையில் நமது நரைகளை கருத்த டை ஒன்று மாற்றி அமைப்பதன் மூலமாக என்ன லாபத்தை பார்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். கருத்த டை கொண்டு நமது நரைமுறைகளை மறைத்தால் எத்தனை பாதிப்புகள், எத்தனை எங்களுடைய வணக்க வழிபாடுகள் அதனால் பாழாகி போகின்றன. டை என்பது நமது முடியில் படக்கூடிய தண்ணீரை தடுக்கிறது. பெருந்தொடக்கோடு குளித்தால் குளிப்பு கூடாது, முது செய்தால் முது கூடாது, தொழுதால் தொழுகை கூடாது. இவைகளெல்லாம் போக மௌத்தானதற்கு பிறகு யாருக்கும் தெரியாமல் கையடித்து நாம் இளைஞனைப் போல வாலிபனைப் போல மற்றவர்களுக்கு பாசாங்கும் காண்பித்துக் கொண்டு வாழ்ந்து மௌத்தானதற்கு பிறகு கட்டிலில் வைத்துக் கொண்டு எங்களை குளிப்பாட்டுகிற போது குளிப்பாட்டிய அந்த ஜனாசா அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்படக்கூடிய நிலைக்குள் ஆளாக்கப்படுமே. ஏன்? குளிப்பு கூடாவிட்டால், குளிப்பாட்டப்படுகிற போது அந்த குளிப்பு என்கிற கடமை சரியான முறையில் நிறைவேற்றப்படாவிட்டால் அந்த ஜனாசா அசுத்தத்தோடு அல்லவா அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அசுத்தத்தோடு எடுத்துச் செல்லப்பட்டால் நாளை மறுமை வாழ்க்கை உனக்கு எப்படி அமையும்? இந்த உலகத்தினுடைய அற்ப சொற்ப வாழ்க்கைக்காக வேண்டி ஒரு சில மனுப்பியாளர்கள், ஒரு சில வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நாளை மறுமை நாளை நீ நஷ்டப்படுத்துவதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை சகோதரர்கள் பள்ளிவாசலுக்கு 5 நேர தொழுகையை தொட வருவார்கள். அவர்கள் தங்களுடைய முடிகளுக்கு டையடித்துக் கொண்டு, இன்னும் ஒரு சிலர்கள் டை என்பதை தவிர்த்து கவர் பண்ணிக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் கவர் பண்ணுவாங்க. எப்படி நாங்கள் நோட்புக்குகளுக்கு கவர் பண்ணுவோமோ அதை கொண்டு முடிகளுக்கு கவர் பண்ணக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் இளைஞர்கள் அப்படியான நடைமுறைகளை அதிகரித்து வருகிறார்கள். கவர் பண்ணுவது, முடியை கவர் பண்ணுவது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நமது மறுமை வாழ்க்கையை நஷ்டப்படுத்தக்கூடிய, பாழாக்கக்கூடிய மாபாதக செயல் டை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அதில் இருந்து தவிர்த்து வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவன் ஒரு மஜ்லிஸில் இருக்கக்கூடியவர்களுடைய தோள்புயங்களை பிரித்து தாண்டி கடந்து செல்கிறானோ அவனும் அல்லாஹ்வினுடைய சாபத்துக்குள்ளாக்கப்பட்டவன். யார் ஒரு சபையிலே
இருக்கக்கூடியவர்களுடைய தோல்புகங்களை பிரித்து அகற்றி அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து செல்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மஜ்லிஸினுடைய சபையின் நடுப்பகுதியில் உட்காருவதற்காக அல்லது எழுந்து செல்வதற்காக யார் தோல்புகங்களை பிரித்துக் கொண்டு வருகிறானோ, இடையில் எழுந்து செல்கிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய சாபமிடப்பட்ட ஒரு மனிதன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. இன்று நமது சமுதாயத்திலே 5 நேர தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய பல சகோதரர்களும் சலாம் கொடுத்து முடிந்த உடனே ஏதோ ஒன்றை வெளியில் துளைத்து வந்ததைப் போலவும் அதை மீட்டு எடுப்பதற்காக வேண்டி வேகமாக விரைந்து செல்வதைப் போலவும் சலாம் கொடுத்து முடித்த உடனே விரைந்து ஓடுவதை பார்க்க முடிகிறது. பாடசாலைகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் வருகிறார்கள், அவர்கள் ஓரமாக நின்று தொழில் முடித்துவிட்டு செல்கிறார்கள். அது வேறு விடயம். எத்தனை படித்த பட்டதாரிகள் நமது இந்த பள்ளிவாசலில் கூட முன்சப்பிலே வந்து இமாமோடு ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராமோடு சேர்ந்து கொள்வார்கள். ஆனால் சலாம் கொடுத்த உடனே படித்த பட்டதாரிக்கு இருக்கக்கூடாத ஒழுக்கமற்ற செயலை அவர்கள் காண்பித்து விடுவார்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? நாம் முன்சப்பிலே இருக்கிறோமே, சலாம் கொடுத்து முடிந்தவுடன் நாம் எழுந்து சென்றால் மற்றவர்களுக்கு அது தொந்தரவாக அமையுமே என்பதையெல்லாம் பார்ப்பதெல்லாம் கிடையாது. சலாம் கொடுத்து முடிந்த உடனே சஃப்புகளுக்கு இடையில் ஊடுருவி செய்வதை தவிர்த்து இமாமுக்கு முன்னாலேயே 2 கால்களையும் அகல விரித்துக் கொண்டு ஆட்டம் போட்டு நடந்து செல்லக்கூடிய பட்டதாரிகள் நமது பள்ளிவாசலில் ஒவ்வொரு வக்துக்கும் அதிகமாக வந்து இப்படி நடந்து கொள்கிறார்கள். அதில் பலரும் படித்த வைத்தியர்கள் தொக்கர்களாக இருக்கிறார்கள். கேட்டால் தொழுது முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சு, துஆவெல்லாம் கிடையாது. இது எங்க போய் செல்ல வேண்டும்? உங்களுடைய மஹல்லாவில உங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் தான் இதை போய் செல்ல வேண்டும். ஒரு பள்ளிவாசலில் என்னென்ன நடைமுறை இருக்கிறதோ அந்த நடைமுறைகள் நாம் விரும்பியோ விரும்பாமலோ அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். விரும்பாவிட்டால் ஓரமாக நின்று தொழுதுவிட்டு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் சென்றுவிட வேண்டும். தொழுது முடிந்தவுடன் கூட்டு பிரார்த்தனை நபியது இல்லை என்று ஒரு சில மார்க்கமறியாத அறிஞர்கள் உலமாக்களின் பெயரிலே மக்களுக்கு மத்தியில் தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்ட காரணத்தினால் இன்று யாருமே துஆ செய்வதை விட்டுவிட்டார்கள். யாருமே துஆ செய்வது கிடையாது. துஆ என்கிற இஸ்லாத்தினுடைய மிக பெரும் ஆயுதம் இன்று நம்ம சமுதாயத்தில் இல்லாமல் அழிக்கப்பட்டு விட்டன. பிரார்த்தனை என்பது இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களுடைய மிக பெரும் பேராயுதம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பேராயுதத்தை இந்த உம்மத்திடத்தில் இருந்து இல்லாதளிப்பதற்காகவே கூட்டு பிரார்த்தனை மார்க்கத்தில் இல்லாத புதிய நடைமுறை என்கிற நெற்றிக்கருத்தை இன்றைய நவீனவாதிகள் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சபை ஒன்று கூடி இருக்கிற போது எல்லோரும் அவர்களுடைய கரங்களை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான். தபரானியில் பதிவு செய்யப்பட்ட சரியான செய்தி. ஒரு கூட்டம், ஒரு மஜ்லிஸ் ஒன்று சேருகிற போது அந்த விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஏன்? அந்த விடத்தில் செய்யப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்துவிட்டு தங்களுடைய தோழர்களுக்காக வேண்டி அல்லாஹும்ம க்ஃபிர்லனா மின் கஷ்யதிக மா தஊது பிஹி பைனனா வ பைன மஆசிக் என்கிற துஆவை கேட்காமல் சென்றதே கிடையாது. சஹீஹான ஹதீஸுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டு பிரார்த்தனையை ஆதரித்து தொழுகை முடித்ததற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய 5 நேர தொழுகைக்கு
அருள்நாதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் தொழுது முடிந்தால் எங்களை முன்னோக்கி இருந்து அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ முத்தினா வ சாயினா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனத்தினா என்று துஆ செய்வார்கள் என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். கபரானில் பதிவு செய்யப்பட்ட சரியான செய்தி, யா அல்லாஹ் எங்களுடைய அளவை நிலுவைகளில் நீ பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய மதீனா நகருக்கு பரக்கத்து செய்வாயாக. சரியான செய்திகள் எத்தனை கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே கூட்டு பிரார்த்தனை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய நபி வழி. அது மார்க்கத்திலே மிக முக்கியமான ஒரு நடைமுறை. இல்லாதவிட்டால் தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரும் ஆயுதத்தை வீழ்த்த முடியும் என்கிற ஐரோப்பிய காலனிகளுடைய சதித்திட்டத்தின் பெயரில் இன்று மக்களுக்கு மத்தியிலே கூட்டு பிரார்த்தனை என்கிற ஒரு நடைமுறையை இல்லாமல் ஆக்குவதற்காக ஒரு சாரார் முயற்சி செய்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான தீய சக்திகளில் இருந்து நமது ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக மிக முக்கியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த ஒரு சாராரை தனது மரண படுக்கைக்கு 5 நாட்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்ன ஒரு செய்தி. உம்மு சலமா நாயகி அவர்கள் அபிசீனியா நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கே மாரியா என்கிற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை பார்க்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ ஆலயத்திலே அதிகமான உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன. அழகிய முறையிலே கிறிஸ்தவ ஆலயத்தின் சுவர்களில் எழுதப்பட்டிருந்த இந்த உருவப்படங்களை ரசித்து பார்த்துவிட்டு உம்மு சலமா நாயகி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அபிசீனியா நாட்டுக்கு சென்றபோது மாரியா என்கிற கிறிஸ்தவ ஆலயத்திலே இப்படி உருவப்படங்களை பார்த்தேன் என்ற செய்தியை சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா நாயகியை பார்த்து சொன்னார்கள், உலாயிக்க கௌமுன், கிறிஸ்தவ ஆலயங்கள் யூதர்கள் வணங்கி வழிபடக்கூடிய அவர்களுடைய வணக்கஸ்தலங்களில் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய உருவப்படங்கள் இருக்கிறது. இது யார் எந்த அடிப்படையில் வரையப்பட்டது தெரியுமா? இந்த கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்கள், இவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லடியார் வாழ்ந்து மௌத்தாகிவிட்டால் அந்த மக்கள், இந்த யூத நஸ்ரானிகள் அந்த நல்லடியாரை அடக்கம் செய்துவிட்டு அவருடைய கபருக்கு நேராக சுஜூது செய்து அந்த கபரை கிபிலாவாக முன்னோக்கி அந்த நல்லடியாரை கபரில் இருக்கக்கூடியவரை தொழுது அவருக்காக தொழுது வணங்கி அவருக்கு வழிபட்டு அந்த கபரை கிபிலாவாக அமைத்து தொழுது வணங்கி வழிபட்டார்கள். மேலும் அந்த கபரிலே அவருடைய உருவப்படத்தையும் அவர்கள் வரைந்து வைத்தார்கள். உருவப்படத்தை வரைந்து வைத்து அந்த நல்லடியாருக்காக வேண்டி சுஜூது செய்து அந்த நல்லடியாருடைய வணக்கஸ்தலத்தை கபரை கிபிலாவாக எடுத்துக் கொண்டார்கள். இந்த சாராரை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் பல இடங்களிலும் முஸ்லிமில் பல இடங்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, உருவ வணக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக எச்சரித்தார்கள். நல்லடியார்களுடைய உருவத்தை அவர்களுடைய கபரில் வரைந்து எழுதி வைத்து அவர்களை அந்த கபரை கிபிலாவாக முன்னோக்கி தொழுது நல்வணக்கங்களை நிறைவேற்றிய உருவ வணங்குகளான யூத நஸ்ரானிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள், சாபமிட்டார்கள். எப்படி இந்த யூத நஸ்ரானிகள் நல்லடியார்களுடைய உருவத்தை வணங்கி வழிபட்டார்களோ அதே போல அல்லாஹ்வுக்கு கற்பனையில் உருவத்தை கற்பனை செய்து கற்பனையில் உருவத்தை வணங்கக்கூடிய
மத போதகர்கள் நம்ம சமுதாயத்திலே அதிகரித்து வருகிறார்கள். அவர்கள் விடயத்தில் நாம் எல்லோரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் சபிக்கப்பட்ட சாபமிடப்பட்ட கெட்டவர்களில் இருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله الذي دل عن حادثات الصفات المهتدب عن الأبصار بالحجب الخفيات الذي تفرد في ملكه وبقاه. أحمده بمحامده على جميع فوائده وأشهد بهدايته وأستعينه على طاعته. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له المعبود بكل مكان. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله صلاة تتجدد في ظلم الليل وأدبار السجود. أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي أولا بنفسي بتقوى الله واعملوا بما أمركم الله واتقوا محارم الله إن الله نهى عن البغي والظلم والفجور. من اكتب أعمالا للمسلم لقي الله عن الغضبان إخفاء النقطة وأدبر الحرة موجبان غضب الرحمن. كلا سيأتيك الموت ولا تقدر على نفسك تدفع. يا عبادي كلكم ضال إلا من أطعمته فاستطعموني أطعمكم. يا عبادي كلكم عار إلا من كسوته فاستكثروني أتيكم. يا عبادي لو أن أفضلكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أتقى قلب رجل منكم ومن ذلك في ملكي شيئا. أبعدنا الله وإياكم من دار البوار وأهلنا وإياكم دار البوار. إن أحسن ما تلاه التالون وأنصت إليه السامعون. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غفورا عما يعمل الظالمون إنما يؤخرهم يوما تشخص فيه الأبصار. بارك الله لنا وإياكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم رب رؤوف رحيم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الكريم المعبود. وأشهد أن لا إله إلا الله الرحيم المحمود. وأشهد أن محمدا عبده ورسوله أشرف مولود. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله ما صبح ملك به سجود. أيها الناس اتقوا الله حق تقاته بادروا إلى أداء مقتضياته واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ به بنفسه وثنى بملائكته المسبحة بقدسه وأيها بالمؤمنين من بريته. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد الذي سبح في يده العصا ونبع من بين أصابعه الماء. اللهم ارض عن نشر خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه. اللهم ارض عن إمام المعظم من الأصحاب أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه. اللهم ارض عن سيد الأخطار أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه. اللهم ارض عن مدح العجائب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنه. اللهم ارض عن نبيك حمد الله وعن بقية أصحاب رسولك أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشفي خلقنا بالنار ولا تجعلنا من عتب النار فإنها بئس الدار بئس المصير وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا
ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.